வணக்கம். எவ்வளோ அடித்தாலும் வலிக்காதது மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் நடிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது இதை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மோடியும் ட்ரம்பினுடைய நட்பு பற்றி இங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் மோடி உட்பட கடந்த காலங்களில் என்ன சொல்லியிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 2வது முறையாக ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது 2 மிக முக்கியமான அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்கிறார்? ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, இவிஎம் இனி நாட்டில் தேவையில்லை, இவிஎம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும், பாரம்பரியமான வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அதிரடி உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்திருக்கிறார். மற்றொன்று உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய தேர்தல்களில் செலவு செய்வதற்காக, இந்தியாவுடைய தேர்தல்களில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக என்று சொல்கிறார்கள். சுமார் பல 100 கோடி ரூபாய் இந்தியாவினுடைய சில கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு கட்சிக்கு ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எதுக்கு கொடுக்கணும்? நீ அதை உடனடியாக தடை போடு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, மோடி அவர்கள் இந்தியாவிற்கு வந்ததற்கு அடுத்த நாளே சொல்கிறாரு, இந்தியா என்றால் மோடி தான் இன்றைக்கி பிரதமராக இருக்கார். மோடி தான் உலகத்திலே அதிகமான வரியை வசூலித்து கொண்டிருப்பவர், மக்களின் மீது வரி சுமையை சுமத்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு மறைமுகமாக பொருள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பொருளுடைய உற்பத்தி செலவு, அதனுடைய மார்க்கெட்டிங் இதெல்லாம் போக 200% அதிகமான வரியை விதித்து கொண்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடியின் மீது ட்ரம்ப் முன்வைக்கிறார். இந்த 2 விஷயங்களையும் ட்ரம்ப் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தொழில்நுட்பத்தில் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு நாடு என்பது எல்லாருக்குமே, சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும். அந்த நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்கிறாரு, இனிமேல் இவிஎம் அப்படிங்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது பாஜக கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அடிவயிறு கலங்கும் இல்லையா? இந்தியாவில் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்முடைய நாடு யோசிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய உள்நாட்டு விவகாரம், அது வேற. ஆனால் அது தொடர்பாக இந்திய மக்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அது ஒருபுறம் இருக்க, மோடிக்கு நெருக்கமான நண்பர் மோடிக்கு ஆதரவான சில நடவடிக்கைகளை எல்லாம் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா, அவர் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மோடி எதையெல்லாம் விரும்பவில்லையோ அல்லது மோடிக்கு எதெல்லாம் இடையூறாக நினைக்கிறாரோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ இவிஎம் தொடர்பாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சாதாரணமானவே அல்ல. இவிஎம் மட்டுமல்ல, இவிஎம்மும் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதை சரியாக அதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள தேர்தல் ஆணையமும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமான செய்தி. ஒன்று நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி பல பதிவுகளில் சொன்னால் இந்த நேரத்தில் சொல்லுவோம், இந்தியாவிலேயே இவிஎம் 90களில் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு முதலாக இவிஎம்மை தடை செய்யப்பட வேண்டும் என்று பொதுக்கூட்டம் நடத்தியது, செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியது, கோர்ட்டுக்கு போனது எல்லாமே பாஜக தான். மற்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ அல்லது அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்தவர்களோ யாருமே அதை பண்ணலை. இதை முழுக்க செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகக்காரங்க தான். பாஜக மும்பையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க 2000 இறுதியில். என்ன அப்படின்னா, இவிஎம் மூலமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, இவிஎம் இருந்ததுன்னா இங்கே நேர்மையாக தேர்தல் நடக்காது, அதனால் அதற்கு தடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மீட்டிங் நடத்துனது அவங்க தான். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நடத்திய கூட்டத்தில் பாஜகவுடன் இன்றைக்கு ஜேபி நட்டா எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை அங்கே முன்வைத்தார்கள், இவிஎம் கூடாது அப்படின்னு. ஆனால் 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும், சமீபத்தில் கூட பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, இவ்வளவு காலம் வரையிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார்கள். அதை பற்றி பேசவே மாட்டாங்க. எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைத்தா கூட அதை பற்றி அவங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்? 10 வருடங்களில் இவிஎம் எல்லாம் நல்லவர்களாக மாறிவிட்டார்களா? இவிஎம் எல்லாம் பரிசுத்தமானதாக மாறிவிட்டதா? தெரியல நமக்கு. அதுக்கு பிஜேபிக்காரங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஜெர்மன் மாதிரியான நாடுகள், ஜெர்மன் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றங்களே கடுமையாக இவிஎம்முக்கு எதிராக களத்தில் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்றைக்கு ட்ரம்பும் இப்படி ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எலன் மஸ்க் சில மாதங்களுக்கு முன்பு சொன்னார், இதே மாதிரி இவிஎம் என்கிறது நம்பகத்தன்மையற்றது. எலன் மஸ்க் யார்? இன்றைக்கு உலகத்தில்
தொழில்நுட்பத்தினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கையாளக்கூடிய ஒரு உலகின் பெரும் பணக்காரன். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இவிஎம் அப்படிங்கிறது நம்பகத்தன்மையற்றது, இவிஎம் எல்லாம் மோசடி செய்ய முடியும், இவிஎம்மை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு. இப்போ போதா குறைக்கு ட்ரம்பும் களத்தில் வந்திருக்கிறார். இப்போ எல்லோரும் கேட்குறது என்னென்னா, ட்ரம்புக்கும் மோடிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான். நமக்கெல்லாம் தெரியும் தானே, கொரோனா பெரும் தொற்று பெரும் அளவில் உலகெங்கிலும் பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இந்தியா மாதிரி அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி நாடுகளில் கடுமையான எச்சரிக்கை, இங்கெல்லாம் பொதுக்கூட்டங்களோ அல்லது பெரிய கூட்டங்களோ நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மோடி ட்ரம்புக்கு குஜராத்தில் ஒரு பெரிய நிகழ்வை முன்னெடுத்தார். கடந்த காலத்தில் நடந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். போகிற வழியிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் துணியால் மோடி போர்த்திய நிகழ்வெல்லாம் அன்றைக்கி நடந்தது. கடும் விமர்சனத்துக்குள்ளாது. குஜராத் மாடல் இது என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியும். அப்போவே எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதையெல்லாம் மீறி என் நண்பன் ட்ரம்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செஞ்ச மோடிக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு தெரியல நமக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ட்ரம்ப் மோடி விஷயத்தில் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒயிட் ஹவுஸில் நடந்த அந்த 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 வீடியோ இன்னமும் வெளியே எவ்வளோ வைரல் ஆகிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகத்தினுடைய பல்வேறு நாட்டுகளுடைய அதிபர்களெல்லாம் போகிறாங்க, ட்ரம்ப் வெளியே வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாரு. நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி போகிறாரு, ட்ரம்பை காணோம். என்ன ஆனாலும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் இல்லையா, நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவர் மேலே 1008 விமர்சனங்கள் இருக்குது. அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அவர் பிரதமராக இருக்க தகுதி இல்லை, இந்த விமர்சனங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனாலும் பிரதமராக இருக்கிறார். அப்படி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறவரை ட்ரம்ப் இப்படி நடத்துக்கலாமா? அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது இது வரைக்குமே என்னன்னே தெரியல. ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அதை கேட்டு மட்டும் இருக்கிறார், எதுவுமே பேச மாட்டேங்கிறார். நீ கை கால் விலங்கு போட்டு அனுப்புறியா, என்ன வேணால் பண்ணு, நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், ஒன்றும் அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தானே இன்றைக்கு பாஜக, இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.